வணக்கம் அனைவருக்கும். இன்று ஒரு தகவல், இன்று ஒரு ஞானம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்று என்ன பேசுகிறேன் தெரியுமா? பத்ரிஜியை பற்றி தான். அவரை தவிர இங்க வேற எதுவும் பேசுறதுக்கு நம்ம தியானத்துல நமக்கு குருவே அவர் தான். தியானத்தை கற்றுக் கொடுத்து அவரை எது கேட்டாலும் எனக்கு இது இது செஞ்சா என்ன போகும். புத்தர் அப்படிதான் கேட்பாங்களாம். பல தினசில குறைகளை வந்து சொல்லி அதுக்கு என்னன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி தியானம் கற்றுக்கிறது தான். இந்த ஒரு வழிதான், அது மட்டும்தான். அப்படி அதே தான் பத்திரிக்கையே சொல்லிட்டார். இன்னும் அவர் குழந்தை மாதிரி சொல்லுவார். அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா பார்க்கறது. அவர் குழந்தை மாதிரி ரொம்ப வச்சுக்கோங்க, எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு தியானம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் அவர் உள்ள ஒன்று வச்சு வெளியே பேச தெரியாது பத்திரிக்கைக்கு. அவர் சொந்த அண்ணன்கிட்டயே பேசாம இருந்திருக்காரு. எதனால தெரியுமா? அவங்க எல்லாம் அசைவம் எவ்வளவு சொல்லியும் அது பாவம் செயல், அது பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்கன்னா இவங்க வீட்டுல எல்லாம் விட்டுட்டாங்க. அண்ணன் வீட்டுல எங்களால சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனாலேயே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறதே இல்லை. பத்திரிக்கை அசைவம் இந்த உலகில கடைசி மனுஷனும் சைவமாகிற வரைக்கும் நான் போராடிக்கின்னு. எனக்கு தியானத்தை விட சைவனமாக நீ மாறுறதுதான் முக்கியம். நம்மள மாதிரி அது ஒரு உயிர் வந்திருக்கு வாழறதுக்கு. அதை கொள்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? படைக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு இருக்கா? இல்லை, நமக்கு அது ஒரு வலிமையே இல்லை. அப்ப நம்ம அழிக்கிறதுக்கு மட்டும் எப்படி என்னது வந்தது? அது மகா பாவம் இல்லையா? கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு பழமொழி வேற சொல்றீங்களான்னு அப்படி ஒரு கோவப்படுவார் பத்ரிஜி. ஆகக்கூடி நாம் அசைவத்துக்கு எதிராக கொடி பிடிக்க வேண்டும். அங்கங்க நிறைய நடப்பயணம் நடத்தாங்க, அதுல போய் கலந்துக்கலாமே, குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே. நம்ம வீட்டுல யாராவது சாப்பிடலன்னா நாம சாப்பிடாம இருந்து காமிப்போம். அதை பார்த்துட்டு அவங்களும் திருந்தணும். அவங்களுக்காக சமைக்க முடியாதுன்றது சத்தியாகிரகத்துல காந்தி சொல்ற மாதிரி நம்ம சத்தியாகிரகம் பண்ணுவோம். அதுக்கு பண்றது தப்பே கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றி.